ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கோரி விருதுநகரில் 4வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் மாணவர்களுடன் பெண்கள், குழந்தைகள், முதியோர் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்ற ஒருமித்த குரலோடு தன்னெழுச்சியாக 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றும் இந்த போராட்டம் என்பது தற்பொழுது மேலும் எழுச்சியோடு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவர்களுக்கு ஆதரவாக இந்திய மருத்துவ அசோசியேஷனும் ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள பெண்கள், முதியவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்றும் இந்த போராட்டத்தில் கை குழந்தைகளோடு சில பெண்களும் வந்துள்ளார்கள். அவர்களிடமே கேட்கலாம். இந்த போராட்டத்தில் கை குழந்தையோட வந்திருக்கீங்க. இது இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டம் மக்கள் ஒவ்வொருவரும் எல்லாருமே மக்களை கலந்துக்கிட்டாங்க. எங்களால இந்த ஜல்லிக்கட்டை கண்டிப்பா உறுதியா நடத்த நாங்க முழு முயற்சி பண்ணுவோம். இந்த தொடர்ந்து நடத்துவோம், போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். அவசர சட்டம் எங்களுக்கு வேண்டாம், நிரந்தர சட்டம் வேணும். அது வரைக்கும் நாங்க போராடுவோம். உறுதியா எங்க ஒத்துழைப்பு கண்டிப்பா எங்க ஒத்துழைப்பு கொண்டு வருவோம். எங்க குடும்பத்தோட நானும் என் பிள்ளைகள் கண்டிப்பா இருப்போம். எத்தனை நாள் நடந்தாலும் நாங்க இருப்போம், காத்து கிடப்போம். கண்டிப்பா வேணும், எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். ஜல்லிக்கட்டு எங்களுக்கு கண்டிப்பா நடத்தி ஆகணும். கை குழந்தையை வைத்திருந்தாலும் அந்த கஷ்டம் தெரியாமல் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கிடைக்கும், அதாவது நிரந்தர அனுமதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதாக இந்த தன்னெழுச்சி பெண்மணி கூறியுள்ளார்.